வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். எங்கள் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். அதிமுகவுக்கு ஆப்பு வைத்த செந்தில் பாலாஜி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிமுகவும் திமுகவும் மாற்றி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பலத்தை வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. யார் நாங்கள்லாம், நீங்கள் பெரியலாம் நாங்கள் பெரியலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மோதல் இருக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி வந்து நடந்துகிட்ருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கொங்கு மண்டல சைடில். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து திமுக பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆட்களை வந்து அதிமுகவிலேருந்து இறக்கி இங்கே இணைக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் திமுகவில் இருந்த ஆட்களை தூக்கி அதிமுகவில் இணைக்கிறார். ஸோ இது மாதிரி மாறி நிகழ்வுகள் நடந்திருப்போ மொத்த கவனமும் அங்கே தான் போகுது, அரசியல் கவனங்கள். ஸோ அந்த அளவிற்கு இருக்கும் பொழுது தற்பொழுது மீண்டும் வந்து ஒரு திருப்பத்தை வந்து அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் ஒருத்தரை வந்து இணைச்சிருக்கிறார். அதாவது எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட இளைஞர் அணி பாசறை செயலாளரை வந்து பார்த்திங்கன்னா தூக்கியிருக்காங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா அதிமுக எக்ஸ் கோவை மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளரும் எக்ஸ் மாநகராட்சி கவுன்சிலருமான சொக்கம்புத்தூர் செந்தில் திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா இணைந்துள்ளார். கோவையில் எக்ஸ் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் வந்து பார்த்திங்கன்னா செந்திலின் ஆதரவாளர்கள் சிலரும் திமுகவில் வந்து இணைந்தனர். அதிமுகவின் கோட்டையாக உள்ள கோவையில் 2026 தேர்தலில் கணிசமான வெற்றியை பதிவு செய்ய அக்கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அதிருப்தியில் உள்ள நிர்வாகிகளை திமுகவில் சேர்க்கும் படலம் தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் நடத்தி வருகிறார் என்று வந்து கூறப்படுகிறது. கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவின் கோட்டையாக கருதக்கூடிய கோவையை வந்து திமுகவுக்கு சாதகமாக மாற்றி கொண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள். நாங்கள் இருக்கும் போது நான் எங்கள் ஆட்டம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருடைய செயல்பாட்டுகள் இருக்கிறது. பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாறி வந்து பார்த்திங்கன்னா ஆட்களை சேர்ப்பது என்பது அரசியலில் பெரும் கவனத்தை இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக வந்து இது பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்போது அதிமுகவை வந்து கோட்டை விட்டு விடுமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்? ஏன்னா அவங்களுக்கான பெரும் ஆதரவே வந்து கொங்கு மண்டலத்திலிருந்து தான் வருது. குறிப்பாக கோவையில் வந்து பெரும் விதத்தில் ஆதரவை அதிமுக வைத்து கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது பெரும் விதத்தில் வந்து வெற்றி பிடிக்க வேண்டும் என்றால் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடங்கள் வேணும். அப்படியே அந்த இடத்தையும் கோட்டை விட்டோன்னா தொடர் தோல்வி என்பது சந்திப்பதற்கான நேரம் நேர்ந்துவிடும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதிமுக என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. திமுக எங்களுக்கு எல்லா இடமும் எங்களுடைய இடமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய முயற்சி வந்து தீவிரமாக இருக்குது அரசியல் பணிகளில். ஸோ எந்தெந்த கோட்டையெல்லாம் வந்து நம்ம கோட்டை விடுறோமோ அந்த கோட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தட்டி தூக்கி தகர்த்தெறிந்து நம்ம கோட்டையை கட்டணும் அப்படின்றதுல அவங்க ஒரு பக்கம் உறுதியாக இருக்காரு. ஸோ அதன் முன்னோடியதாக வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் வந்து நியமித்து அங்கே இருக்கக்கூடிய மொத்த ஆதரவை நமக்காக திரட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி திமுக தலைமை ஒரு அசைன்மெண்ட்டு ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியிடம் கொடுத்திருக்கிறார்கள். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மாறி வந்து பார்த்திங்கன்னா தமக்கான ஒரு ஆதரவாளர்களை திமுகவில் தொடர்ந்து இணைத்து கொண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள். பார்க்கலாம் என்ன நடக்கிறது. 2026 தேர்தல் யாருக்கான வெற்றியை உறுதி செய்ய போகிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனைக்கு தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.